2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கப்பட்ட பொதுத்தன்மை ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுத்தது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையற்ற தன்மை, மறைத்து வைத்த தன்னலமின்மை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தெளிவாக தெரியாது, தெளிவாக தெரியும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்காது. சிலை மேல் எழுத்து போல. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, நிலைத்து நிற்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செய்யப்பாட்டு வினை தொடர் ஏது? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆட்டப்படுகின்றன. செய்யப்பாட்டு வினைகள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாலதி மாலை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, செய்வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. தொடரின் வகையை அறிக. இடைச்சொல், வெளித்தொடர், எழுவாய்த்தொடர், உரிச்சொல் தொடர். சாலன்னு வந்திருக்கனால இது உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை, சினை பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருட்பெயர். மல்லிகை வந்து பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4312. 4312 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்தெழுதுக. காலப்பெயர் செம்மை, சினைப்பெயர் கண், பண்பு பெயர் ஆண்டு, தொழிற்பெயர் ஆடு. பொருத்தமற்ற பெயர் சொல். காலப்பெயர் செம்மை தவறு, செம்மைன்றது பண்பு பெயர். சினைப்பெயர் கண் சரி. பண்பு பெயர் ஆண்டு, ஆண்டு வந்து பண்பு பெயர் காலப்பெயர். தொழிற்பெயர் ஆடுதல் சரி. ஸோ இப்போ பொருத்தமற்றதுன்னா ஏவும் சியும் தான் தவறான இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேள் எனும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுத்தெடுக்க. கேட்டு, கேட்ட, கேட்டால், கேட்டான். கேளோட வினை எச்சம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, கேட்டு. கேட்டு முடித்தான், கேட்டு சென்றான் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்தெழுதுக. தனி, தனிந்த, தனிந்து, தனி. தனிந்தது என்பது வேர் சொல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, தனி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தந்த, தரு, தா, தந்து. தருக என்பதோட வேர் சொல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. அரசன், வறுமை, மதில், நோய். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, மதில். சோனா மதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், மா எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய, சிறிய, குறைய, நிரம்ப. ஆன்சர் வந்து என்னன்னா பெரிய. நெக்ஸ்ட் கொஸ்டின், பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மலை, கடல், ஆறு, உயிர் வகை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையற்ற தொடர்களை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுவும், கூகை குளரும், கூகை அலரும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, கூகை குளரும். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலைவாய்ப்புகள் கணிசமான மாற்றங்களை செய்து கொண்டு வரப் போகிறது. வேலைவாய்ப்புகள் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. ஆன்சர் வந்து என்னன்னா
ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிய. சார்பு, மருந்து, கப்ஷு, பசு. குற்றியலுகரம். குசுடு துகுரு முடிவில் வந்தா அது குற்றியலுகரம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து இருக்கணும். அதுக்கு முன்னாடி உயிர் மெய்யோ இல்ல நெடிலோ இருக்கணும். நெடில் ஆயுதம் இந்த மாதிரி ஏதாவது. அப்ப பொருந்தாதுன்னா ஆப்ஷன் டி பசுதான் பொருந்தாது. குற்றியலுகத்துக்கு முன்னாடி தனிக்குறில் வராது. அப்ப இது குற்றியலுகரம் இல்ல. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, ஏய்வு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி இசைவு. இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட் பொறுத்துக. சோறு, பால், பழம், நீர் குடித்தான் உண்டான் பாருங்க. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3, 1, 4. 2, 3, 4, 1. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக. இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதோட எனக்கு சொல்லிருக்காங்க 8, 7, 6. 8, 7, 6னா ஆ, ஏ, சு. அப்போ 4வது. 5, 4, 3னா 5னா ரூ, சானா 4, 4னா சா, 3னா ஞா. அப்போ ஆப்ஷன் 3. 3, 2, 1. 3னா ஞான்னு சொன்னோமா, ஞா 2ல இருக்கு. 2னா ஊ, அப்போ ஞா ஊ. ஆப்ஷன் 2. 3, 6, 9. 3னா ஞா, 6னா சு, 9னா கூ. அப்போ ஆப்ஷன். அப்போ ஆன்சர் என்னன்னா 4, 3, 2, 1. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். ஆழ்வார்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், புலவர்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சித்தர்கள். நெக்ஸ்ட் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. தாலாட்டு பாட்டு, கும்மி பாட்டு, பல்லுப்பாட்டு, வில்லுப்பாட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பல்லுப்பாட்டு. நெக்ஸ்ட் பரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். நல்லாதனார், ஒட்டக்குத்தர், காலமேக புலவர், குமரகுருபரர். பரதன் எனும் இயற்பெயர் கொண்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காலமேக புலவர். மரமும் பழைய குடையும். ஆசிரியர் பாரதிதாசன், அழகிய சொக்கநாத புலவர், காலமேக புலவர், புதுமை பித்தன். மரமும் பழைய குடை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன், தருமன், சகாதேவன், நகுலன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அர்ஜுனன். நெக்ஸ்ட் உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காக்கும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், உ.வே. சுவாமிநாதர், திரு வி. கல்யாண சுந்தரனார், ஆறுமுக நாவலர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திரு வி. கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் சரியான கூட்டுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என கூறியவர். நாட்டுடையதும் யாமோர் பாட்டுடை செய்யும் என்று கூறியவர். இளங்கோவடிகள் பற்றி 4 கூட்டுல எது சரியானது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரிதான். நெக்ஸ்ட் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று 1, 2ல எது சரிங்கிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும். திருக்குறள் உணர்த்தும் கருத்து. ஏற்றுமதி, ஏமாற்றுதல், நேர்மை, முயற்சியின்மை.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி நேர்மை. கூற்று 1. ஏறெழுபது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். இந்த 2 கூற்றுல எது சரின்னு கேட்டு. ஏறெழுபதை பாடியவர் கம்பர் சரிதான். இது 14 கீழ்க்கணக்கு நூல்களானா கிடையாது, தவறு. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? வாணிதாசன், பாரதிதாசன், சுரதா, பாரதியார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பாரதியார். நெக்ஸ்ட். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்த, நல்வழி, மூதுரை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மூதுரை. பொறுத்துக. மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனை குடிப்பிறந்தோத்தமோடு கோடானகுடி கூடுவது கோடி பெறும் மிதியாமை கோடி பெறும் சொன்னது சொல் தவறாமை கோடி பெறும் இன்னாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2413. 2413 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். தேசிய நூலக நாளாய் தேர்வு செய்க. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 1, டிசம்பர் 19. தேசிய நூலக நாள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 9. நெக்ஸ்ட். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல் தொகுப்பு டேஸ் நூலாகும். இரட்டைமணி மாலை, மும்மணி கோவை, தெய்வமணி மாலை, மனுமுறை கண்ட வாசகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி, கீழாநெல்லி, குப்பைமேனி, வல்லாரை. ஞானப்பச்சிலை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. முன்னேறு வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல். தொல்காப்பியம், மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, 1810. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பட்டினப்பாலை, தொல்காப்பியம், குறிஞ்சிப்பாட்டு, திருக்குறள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆம்பூர், அரூர், அரசூர், ஆத்தூர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராசர், கலைஞர் கருணாநிதி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் சி பெருந்தலைவர் காமராஜர். நெக்ஸ்ட். தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர். வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜி. போப், தேவநேய பாவன். தமிழ் செய்யுள் கலம்பகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஜி. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியது. பாவலரே பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவனர், பரிதிமாற் கலைஞர், இளங்கோவடிகள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பாவலரே பெருஞ்சித்திரனார். சதுரகாதி எனும் நூலை இயற்றியவர் யார்? ராபி சேதுபிள்ளை, சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடிகளார், வீரமாமுனிவர். சதுரகாதி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஓவியரணி, சிற்பக்கலை, மெய்கீர்த்தி, பைஞ்சுதை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. போர்த்துகல்.
இங்கிட்ட நூல் கொடுத்துருக்காங்க, இங்க ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொறுத்து சொல்லிட்டேன். தத்துவ தரிசனம் வந்து வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் ஜெயகாந்தன், தாலாட்டு அண்ணா, ஓ சாரி சாரி, பிடி சாம்பல் தான் அண்ணா, பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு தான் ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் வந்து அண்ணா, தாலாட்டு வந்து ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 2143. 2143. ஆப்ஷன் சி டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்வு செய்க. பகுத்தறி கருவராய உடுமலை நாராயண ஊமை கவிஞர் பிரிச்சுனா காஞ்சிய கவிஞர் வீரமணியனா புரட்சி கவிஞர் தாராபார். இந்த 4ல எது சரியான இணை இருக்கு? பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி சரிதான். ஊமை கவிஞர் வந்து பெருஞ்சித்தினார் கிடையாது, சுரதா. அப்ப இது தவறு. காந்திய கவிஞர் வீரமணியனார் சரி. புரட்சி கவிஞர் தாராபாரதி கிடையாது. புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன். சோ இப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, நீலமேகம், வீரகாவியம், காவியப்பா. இயற்றாத நூல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நீலமேகம் மட்டும் இவர் இயற்றாத நூல், மற்ற 3மே இவர் இயற்றிய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண் எனில் பேதமை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர். பாரதியார், பசுவையா, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். நாமக்கல் கவிஞர், சுரதா, பாரதிதாசன், பாரதியார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. தெய்வம் ஒன்று, நாம் ஒன்று நினைக்க, ஒன்று நினைக்க, ஒன்று நினைக்க, ஒன்று நினைக்கும் தெய்வம், நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும், தெய்வம் நினைக்கும் ஒன்று, நாம் ஒன்று நினைக்கும். சரியான பழமொழி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை டேஸ் வகைப்படும். 6, 8, 5, 3. மோனைத்தொடை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டின் புத்தகை சாலை வேண்டும் நாட்டில் யாண்டு. இப்பாடல் வரிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருவது, புனிதமுற்று, புத்தக சாலை. இதுதான் 2 தான் மோனை. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால். உடன்படு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம், கலவை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அண்ணனோடு போ, கூடுகட்டு, தமிழ் படி, அரசு ஆணை பிறப்பித்தது. கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி அரசு ஆணை பிறப்பித்தது. இது செய்தி வாக்கியம், கட்டளை தொடர் வாக்கியம் கிடையாது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன? மாடுகள் மேய்ந்தனவா? 5 மாடுகள் என்ன செய்கின்றன? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ எத்தனை மாடுகள் மேய்ந்தன என்ற கேள்விக்கு தான் 5 மாடுகள் மேய்ந்தனன்றது விடையாக அமையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகரப்பேருந்து நிற்கும். நகரப்பேருந்து ஏன் நிற்கும்? நகரப்பேருந்து எப்போது நிற்கும்? இங்கு நகரப்பேருந்து நிற்குமா? இங்கு நகரப்பேருந்து வருமா? இங்கு நகரப்பேருந்து நிற்கும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இங்கு நகரப்பேருந்து நிற்குமா இந்த கேள்விக்கு தான் இங்கு நகரப்பேருந்து நிற்கும்ன்ற விடையளிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை கண்டறிக. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரை, தமிழ் மொழி உலகம் வாழட்டும் உள்ளவரையும், தமிழ் மொழி உலகம் உள்ளவரையில் வாழட்டும், உலகம் தமிழ் மொழி உள்ளவரை.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை கண்டறிக. தமிழ் படி சங்க தமிழை நூலை என்று கவிஞர். என்று கவிஞர் கூறினார் சங்க தமிழை படி, நூலைப்படி சங்க தமிழை என்று கூறினார். தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான அகரவரிசையை தேர்க. ஃபர்ஸ்ட் மா வரணும். இப்போ இது ரெண்டும் கிடையாது, ரெண்டுலயும் மா இருக்கு. ரெண்டாவது மா, ஆ, இங்க மூ வந்திருக்கு, அப்ப இது கிடையாது. அப்ப இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயர் சொற்களே அகரவரிசையில் எழுது. அகரவரிசையில்னா உயிரெழுத்துல தான் ஃபர்ஸ்ட் வரணும். இது ரெண்டு உயிரெழுத்துல இல்ல, இது ரெண்டு உயிரெழுத்து ஆரம்பிக்குது. ஓகே. ஆக்கடுத்து இங்க மெய் வந்திருக்கு, அப்ப இது வராது. இங்க ஆக்கடுத்து இன்னும் அடுத்த உயிரெழுத்து வந்திருக்கு, அப்ப இதுதான் சரி. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேடு வினைமுற்று சொல். தேடிய, தேடினார், தேடி, தேடுதல். தேடுவோட வினைமுற்று சொல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, தேடினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, துள்ளலோசை, துங்குலோசை, செப்பலோசை, அகலோசை. வெண்பா வந்து செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா துங்குலோசை. ஸோ ஆன்சர் வந்து 3412. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கோல்டு பிஸ்கட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிந்து எழுதுக. வைரக்கட்டி, அலுமினிய கட்டி, தங்க கட்டி, தாமரை கட்டி. கோல்டுனா தங்கம், பிஸ்கட்னா கட்டி, அப்போ ஆப்ஷன் சி தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல். மெய்யெழுத்து, ஒருமொழி, உயிரெழுத்து, ஒப்பெழுத்து. வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா ஒப்பெழுத்து, ஹோமோகிராஃப்னா மெய்யெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒருமொழி. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3412. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நலந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நலந்தலை உலகம் என்பதற்குரிய எதிர்சொல். நலந்தலை உலகத்தோட எதிர்சொல் கேட்டிருக்காங்க. அகன்ற உலகம், மேலான உலகம், சிறிய உலகம், கீழான உலகம். நலந்தலைனா அகன்ற உலகம், அது அகன்ற உலகம். இது வந்து பொருள். இதுக்கு எதிர்சொல் கேட்டிருக்காங்க. அகன்ற உலகம்னா அதுக்கு எதிர்சொல் வந்து சிறிய உலகம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எடுப்பு எதிர்சொல் தருக. தொடங்குதல், முடித்தல், நிற்றல், ஏற்றல். அதோட எதிர்சொல். எடுப்போட பொருள் என்னன்னா தொடங்குதல், அப்ப அதோட எதிர்சொல் வந்து முடித்தல். ஆப்ஷன் பி. தண்டலிற் பாதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்னலிற் பாதம், தன்மை அளித்தலிற் பாதம், தன்மை தளிர் பதம், தண்டலிற் பதம். தண்டலிற் பதம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். நெக்ஸ்ட். பீலி சூடிய பிறங்கு நிலை நடுகள் என குறிப்பிடும் நூல். கலித்தொகை, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, அகநானூறு. களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் அகம், களம் கூட்டல் பகம், களம்பு கூட்டல் அகம், கல் கூட்டல் அம்பகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, களம் கூட்டல் பகம். அடைமொழியால் குறிக்கப் பெறும் நூல் எது? நெடுந்தொகை, திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, திருக்குறள். திருக்குறள் அடையெடுத்த ஆகு பெயர். திருன்ற அடைமொழியையும் குறள்ன்ற செய்யுள் வடிவத்தோட பொருளையும் பெற்று வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடற்குடி என அழைக்கப்படுவர் ஆண்டாள். வெட்டனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள். திருப்பாவை ஆண்டாள் வைத்த பெயர். சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. 4 கூற்றுல எது சரின்னு இருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? கம்பர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, குலசேகர ஆழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவன் பக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையும் கூறி பாடியவர் யார்? சுந்தரர், திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தேவர்கள், அரசர்கள், சித்தர்கள், புலவர்கள். நிறைமொழி மாந்தர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, சித்தர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது, பல்லு, கலம்பகம், குறவஞ்சி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, தூது. தூது வந்து வாயில் அல்லது சந்து இலக்கியம் என அழைக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 10, 6, 7, 5. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 7. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் தமிழ் மொத்தம் 10 இருக்கும். 7 பொதுவானதா இருக்கும். லாஸ்ட் 3 மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். 7 என்னன்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தாம், வருகை, அம்புலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? கலம்பகம், பல்லு, குறவஞ்சி, உலா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, பல்லு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் ராமலிங்க சுவாமிகள் சரிதம், மதிபெற்ற மைனர், முப்பெண்மணிகள் வரலாறு, நான் கண்ட பாரதம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, கலிங்க நாடு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? கரிசலாங்கண்ணி, தூதுவளை, குப்பை மேனி, சோற்று கற்றாழை. குமரி கண்ட நோய்க்கு குமரி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா, ஜி. போப், சீகன் பால்கு ஐயர், வீரமாமுனிவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, உவேசா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, நற்றிணை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை, தாமரை மலர், மறை பவளம், விசும்பு வானம், மதியம் நிலவு. துவரைனா தாமரை மலர் கிடையாது, பவளம். மறைனா தாமரை மலர். விசும்பு வந்து வானம், இது சரி. மதியம்னா நிலவு, இது சரி. மொதல் 2 மட்டும் தவறா இருக்கு. இங்க சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ சி, டி மட்டும்தான் சரியானது. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவசிந்தாமணி, குறுந்தொகை, காப்பிய இலக்கியம், சங்க இலக்கியம், அற இலக்கியம், தற்கால இலக்கியம். சிறுபஞ்சமூலம் வந்து அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம்.
ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதியார், சுரதா, பாரதிதாசன், வாணிதாசன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1832, 1812, 1842, 1852. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1812. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாயவர் இவருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் இளங்கோ, கம்பர் திருவள்ளுவர், திருவள்ளுவர் இளங்கோ, இளங்கோ பாரதியார். தமிழுக்கு கதியாகும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கம்பர். கம்பர்ல காவையும் திருவள்ளுவர் தீயும் தான் இவர் கதியாவார் இருவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? சாரதா அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி, பண்டித ராமாபாய். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1830, 1880, 1865, 1800. வேலு நாச்சியார் பிறந்த. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் உட்டறிதல், 2வது சுவை, 2ஆம் அறிவு, 3வது அறிவு வந்து நுகர்தல், 4ஆம் அறிவு வந்து காணல், 5ஆம் அறிவு வந்து கேட்டல், 6ஆம் அறிவு வந்து பகுத்தறிவு. நெக்ஸ்ட் ஸ்டெப். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், இலங்கை, கனடா, பிரிட்டன், பிஜி தீவு, பினாங் தீவு, கனடா, அந்தமான், மலேசியா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குரூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குருகூர். ஆழ்வார் திருநகர், ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார்பேட்டை, திருநகரம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் மெய்யப்பர், உவே சுவாமிநாதர், லக்ஷ்மணார், மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி உவே சுவாமிநாதர். ராபி சேதுபிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது? உரைநடை கோவை, தமிழ் இலக்கிய வரலாறு, கதையும் கற்பனையும், ஊரும் பேரும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் மறைமலை அடிகள், சங்கரதாஸ் சுவாமிகள், பரிதிமாற் கலைஞர், பம்மசம்மதம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? மதுரை, கரூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் பட்டம் வந்து பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க 1938. 1938 ஆப்ஷன் வந்து இது ஒண்ணுதான் ஆப்ஷன் சி. 1938 நவம்பர் 13 நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டமும் சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை பாலசரஸ்வதி, வைஜெயந்தி மாலா, தஞ்சை கிட்டப்பா, நர்த்தகி நடராஜ். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜன். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? தினத்தந்தி, காஞ்சி, முரசொலி, தினமணி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி காஞ்சி.
கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருதினை எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, சோழநிலா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்துன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.